தொங்கும் கிடையாது, சட்டசபையும் கிடையாது. பெரும்பான்மை மெஜாரிட்டி அமைச்சரவை விஜய் அமைப்பார். சௌமியா விஜய்க்கு ஆதரவு தான் பேசிட்டாங்க. இருக்கிற கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி. எத்தனை சீட்டு வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு. நான் 118 வந்துடுவேன். அப்படி தேவைப்பட்டால் நான் உங்களை சேர்த்துக்கிறேன். காங்கிரஸ் டெல்லியிலிருந்து அனுமதி வாங்கணும். தலைவர் பதவிக்கு ஆசைப்படலை. நேர்மையாக சுடுகாட்டில் படுத்து கிடந்த சகாயம் பிடபிள்யூ ஹைவேஸு செக்ரட்டரி லஞ்சம் லாவணியம் ஊழல் கலெக்டர் எல்லாத்தையும் இருந்தாலும் பார்த்துக்குவார். ஊழல் எவ்வளோ பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா ஊழலுக்கு நேர் எதிர் சகாயம். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவால்களாக என்ன இருக்கும்? அவர் என்ன விஷயத்தை முதன்மை கொடுத்து பார்க்கணும்? இப்போ அவருக்கு அதிகமாக போதை. எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கஞ்சா விற்கிறான், ஹெராயின் விற்கிறான், பெத்தப்பட்டமன் விற்க எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. அதில் தான் இந்த வருஷம் வந்து 8750 கொலை நடக்கும். 44,000 பாலியல் வழக்கு எல்லாம் போதையில் தான். சென்னையில் இந்த அளவுக்கு பின்னடைவுக்கும் சென்னை திமுகவுடைய கோட்டையிலே இப்படி ஓட்டை விழுந்திருக்கும் போது திமுக எதிர்காலம் என்ன ஆகும்? திமுக இனி கரையேறுவதற்கான வாய்ப்பே இல்லை. திராவிட இயக்கம் காங்கிரஸ் எப்படி அழிஞ்சு போச்சு, அதே போல முதல்ல திமுக அழியுது, அப்புறம் அதிமுக. திமுகவால் திராவிட இயக்கம் அழிந்து போய்விட்டது, அழிய ஆரம்பித்து விட்டது, செல்லரிக்க ஆரம்பித்து விட்டது. முடிஞ்சது, அவ்வளவுதான். இனி வாய்ப்பே இல்லை திமுக ஆட்சிக்கு வரும்னு. காங்கிரஸ் அழிந்தது 1967, திமுக திராவிட இயக்கம் அழிந்தது 2026. வணக்கங்க. வணக்கம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தது தமிழகத்துடைய தேர்தல் முடிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு, பார்ப்பீங்க. இந்த முடிவுகள் என்ன சொல்ல வருது? திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சியை விஜயினுடைய எழுச்சி நமக்கு அடையாளப்படுத்துகிறது. திராவிட இயக்கம் இவ்வளவு சீக்கிரம் அழிந்து போகும் என்று யாருமே நினைக்கல. விஜய் 10 முதல் 15% வாக்கு வாங்குவார்னு தான் நான் உட்பட எல்லாருமே கணிச்சாங்க. ஆனால் திமுக வராது, திமுக தோற்று போகும், அதிமுக வெற்றி பெறும். அது மிஞ்சி இருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய கடைசி தொகுப்பு. ஆனால் 2வது இடம் திமுகவா விஜயா, இதுதான் நான் கணித்தேன். ஆனால் விஜய் முதலிடத்துக்கு வந்து 2வது இடம் 3வது இடம் திமுகவா அதிமுகவா திராவிட இயக்கங்களா என்ற நிலை வந்திருக்கு. இது திராவிட இயக்கங்கள் மீது மக்கள் கொண்ட கடும் கோபம். இந்த கோபம்தான் விஜய அரசியலே தெரியாது, வேட்பாளர் யாரும் தெரியாது, பணம் வாங்கலை, அண்டா குண்டா கொடுக்கல, சட்டிபானை கொடுக்கல, வேட்பாளரை பாதி பேரை திமுக விலைக்கு வாங்கிட்டான், வேலையே செய்யலை. அதிமுக பாதி பேர் விலைக்கு வாங்கிட்டான், வேலையே செய்யலை. அப்போது இந்த வாக்கு விழுந்திருக்கு. அப்போது திராவிட இயக்கம் என்பதே மக்களிடமிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. திராவிட இயக்கத்துடைய கொள்கை கோட்பாடுகள் கொள்ளையடிப்பது, திருடுவது, 1000 கோடி திருடுவது, பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டு, டாஸ்மார்க்கு, மணல் குவாரி, இதுதான் அதிமுக, ரியல் எஸ்டேட்டு, இதுதான் அதிமுக திமுக. அப்போது இது அல்லாத ஒரு அரசு, சட்ட ஒழுங்கு இல்லாத அரசு, கஞ்சா சாராய் விற்காத ஒரு அரசு அமையும். இந்த பக்கம் திரும்பினா மருமக ஜி ஸ்கொயர் சபரிஷா 5 லட்சம் கோடி சொத்துக்கிறான். இந்த பக்கம் திரும்பினா 764, அதாவது SCTC, அதாவது ஒரே ஆள் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கணும், டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கணும். இவர் சேலம் கோட்டத்தை சேர்ந்த ஒருவர் உதயநிதிக்கு 500 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருக்கார். அப்போ 700 குடும்பம் ஓட்டு போடுவானா? இப்படி தொடர்ச்சியாக இந்த 5 ஆண்டு காலத்தில் பெரிய கொள்ளை. இதெல்லாம் திமுகவை பின்னுக்கு தள்ளி, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி யாராவது ஒரு ரட்சகன் கிடைப்பானா? பனையூரில் போய் அந்த ரட்சகனை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டான். இதுதான் நடந்திருக்க மெராக்கள். இது கீழே எதுவுமே இல்லை, மேலே எதுவும் இல்லை, இதுதான் நடந்திருக்கு. இப்போ 500 கோடி 1000 கோடி எடுத்துட்டு பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், டாஸ்மார்க் முதலாளி, சாராய ஆலை எல்லாம் எங்கே போயிடுவான்? பனையூர் போயிடுவான். பனையூர் போயிடுவான். மக்கள் விரும்புகிற மாற்றத்தை விரும்பி தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய மக்கள் வாக்குகளை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இப்போ இன்னும் வந்து தனிப்பெரும்பான்மை அப்படின்ற இடத்துக்கு வரலைனாலும் ஒரு தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா பலருடைய பார்வையாக இருக்குது. காலையில் நம்ம பார்க்குறதா தான் இருக்குது. இது என்ன நடக்கும் சார்?
தொங்கும் கிடையாது, சட்டசபையும் கிடையாது. ம். சௌமியா விஜய்க்கு ஆதரவு தான் பேசிட்டாங்க. இருக்கிற கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி. எத்தனை சீட்டு வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு. ம். அப்போது இந்த விஜய் அப்போ தேவைன்னா பார்க்கலாம். நான் 118 வந்துடுவேன். 118 அப்படி தேவைப்பட்டால் நான் உங்களை சேர்த்துக்கிறேன். காங்கிரஸ் இந்த ரோல்லையே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் டெல்லியிலேருந்து அனுமதி வாங்கணும். டெல்லியிலேருந்து அனுமதி வாங்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் 6 மணிக்கு மேலே எல்லாரும் சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம். யார் சட்டமன்ற உறுப்பினர்னு 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். அதற்கு பிறகு தான் தொங்கும் கிடையாது, சட்டசபையும் கிடையாது. பெரும்பான்மை மெஜாரிட்டி அமைச்சரவை விஜய் அமைப்பார். இதுக்கு நடுவில் தன்னையும் தன்னை சுற்றியும் ஊழல்வாதிகள் உருவாயிருவான். இந்த பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டர், மணல் ராமச்சந்திரன், மணல் ரெட்டியார், சேகர் ரெட்டி, அவ்வளோ பேர் பணம் போயிடுவான். ஒருவேளை இந்த ஊழல்வாதிகளிடம் இருந்தது தப்பிக்கலினா ஜெயலலிதா குற்றவாளியாக செத்து போச்சு. கருணாநிதி சர்க்காரியா கமிஷன் ஊழல், எடப்பாடி மேலே 5000 கோடி ஹைவேஸ் ஊழல் இருக்குது. இப்படியான சூழல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நேர்மையான நிர்வாகம், நேர்மையான ஆட்சி, சகாயத்தை சிஎமாக்கிடலாமான்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சகாயத்தை சிஎமாக்கிட்டா தலைவர் பதவிக்கு ஆசைப்படலை. நேர்மையாக சுடுகாட்டில் படுத்து கிடந்த சகாயம் இந்த பிடபிள்யூ ஹைவேஸு செக்ரட்டரி, லஞ்சம், லாவணியம், ஊழல், கலெக்டர் எல்லாத்தையும் அந்தாலும் பார்த்துக்குவார். ஊழல் எவனும் பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா ஊழலுக்கு நேர் எதிர் சகாயம். அப்போ சகாயத்தில் எப்படி இந்த பிடபிள்யூ செக்ரட்டரி, ஹைவே செக்ரட்டரி, டாஸ்மார்க் செக்ரட்டரி எப்படி போவான்? இப்படி ஒரு யோசனை இருக்குது. இதுவும் காலையிலேருந்து ஓடிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. விஜய் முதலமைச்சர் ஆனால் 6 மாதத்தில் சிபிஐ வழக்கு வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக பிடபிள்யூ ஹைவேஸு இந்த ஊழல் பண்ணாமல் முதலமைச்சர் அலுவலகம் இருக்காது. சன் டிவி கரெக்டாக பொறி வச்சுருவான். ஜெயா டிவி கரெக்டாக பொறி வச்சுருப்பான். புதிய தலைமுறை கரெக்டாக பொறி வச்சுருப்பான். பாஜக அதிகாரிகள் கண்ணி வச்சுருவான். கனிமொழி கருணாநிதி மகளை எங்கே களி தண்ணிச்சு? திகார் களி. ஜெயலலிதா புழல் களி, பெங்களூர் களி. இப்படியெல்லாம் வந்துடக்கூடாது. என்னை சிக்கலை விட்டுறாதீங்க, என்னை சிறைக்கு தள்ளிடாதீங்க, யாராவது வேறு ஒருவரை முதலமைச்சராக்குவோம் இப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. இல்லை நான் தானா அப்போ ஊழல் வந்துடும். இல்லை, இப்போ முதலமைச்சர் தொகுதியில் முதலமைச்சர் பின்னாடி அடைஞ்சிருக்காரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போ பின்னாடி அடைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தங்களுடைய சொந்த தொகுதிகளிலேயே ஸ்டார் தொகுதிகளாக சொல்லக்கூடிய அந்த இடத்துல பின்னாடி அடைஞ்சிருக்காங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்களோ திமுக? அதாவது பணம் கொடுத்தா விலைக்கு வாங்கிடலான்னு சபரீஷ் உடைய ஐடி டீம் தான். இந்த பயல்களுக்கு காசை தூக்கி வீசி எறிஞ்சா நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி போட்டால் இவன் ஓட்டு போட்டுருவான். இதை தாண்டி நீங்கள் ஒரு 2 வருஷமாக விஷன் 200ன்னு சபரீஷை சொன்னது ஓட்டுக்கு 2000 தான் விஷன். கொள்கை ரீதியாக அங்கே யாரையும் தயார்படுத்தலை, சித்தாந்த ரீதியாக யாரையும் தயார்படுத்தலை, விசுவாசமான ஆட்கள் இல்லை. திருடுறது பூரா மேலேயே நினைக்குது, கீழே போகலை. சபரீஷனுக்கு என்ன தெரியும்? அந்த முதலியார் பையனுக்கு என்ன தெரியும்? அரசியல் தெரியுமா? இல்லை ஏதாவது கொள்கை தெரியுமா? இல்லை ஏதாவது அரசியலிருந்து வந்தா ஸ்டாலின் மருமகன், எதை கேட்டாலும் மகன்கிட்ட கேட்டாலும் மருமகன் கேட்டுக்க. இப்படி ஓடுன அது கருணாநிதியுடைய முதலமைச்சர் நாற்காலி அப்படியே கண்டினியூவாக வருது. இப்போ நாற்காலியுடைய திமுக நாற்காலியுடைய வரலாறு முடிஞ்சு போச்சு. இனி அதிமுக முடிஞ்சு போச்சு. நீங்கள் சகாயத்தை போன்ற ஒரு நல்ல அதிகாரி முதலமைச்சர் ஆகிட்டா இந்தியாவே பேசும். கோயம்புத்தூர் இருக்கார் ஈஸ்வரமூர்த்தி. இந்த ஈஸ்வரமூர்த்தி போலீஸ் துறைக்கு ஒரு ஆலோசகராக வைத்திருந்தா ஏட்டையாவிலேருந்து டிஜிபி வரைக்கும் ஊழல் பண்ண முடியாது. ஈஸ்வரமூர்த்தி ப்ளஸ் சகாயம், ஐஏஎஸ் அதிகாரிகள் சகாயம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈஸ்வரமூர்த்தி இல்லைன்னா ராமானுஜம். சின்ன ஊழல் கூட நடக்காது. அதுக்கு விஜய் தயாராக இருந்தால் விஜய் பேசுவோர். இல்லைன்னா விஜய் சன் டிவியில்
கலைஞர் டிவியில் புதிய தலைமுறையில் பேசு பொருள். இல்ல பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இப்ப பல விஷயங்கள் இப்ப நீங்க ஊழல் சார்ந்த விஷயம், விஜய் பல்வேறு விமர்சனங்கள திமுகவை நோக்கி வச்சிருந்தாரு. இப்போ விஜய் எந்த விஷயங்கள கவனம் எடுக்க வேண்டியது அவருடைய முக்கியமான வேலையா எது இருக்கணும்? இப்போ முக்கியமான வேலை டாஸ்மார்க். ம். திமுக வட்டச் செயலாளர் 5500 பேர் சம்பாதிக்கிறது அந்த டாஸ்மார்க்கில் தான். இந்த 50 வயசுக்கு மேலே யாரும் உயிரோடு இருக்கிறது இல்லை. 50 வயசுக்கு மேலே யாரும் உயிரோடே இருக்கிறது இல்லை. அப்போது இது ரொம்ப தார்மீகமான பிரச்சனை. ஒன்று. ரெண்டாவது, காவிரியில் 100 டிஎம்சி தண்ணி வருஷ கடலில், அதாவது கர்நாடகாவில் எல்லாம் தேக்கி 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 மேகதாதான வரைக்கும் தேக்குறான். அதை மீறி அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சா அது அது அங்கே தேக்கி வச்சா எல்லா டேமும் உடஞ்சி போயிடும். கபினி, சாரங்கி, ஹேமாவதி எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்போ அதை வடிகாலாக இருக்குது மேட்டூர் டேம். அதில் வந்த மேட்டூர் டேம் தண்ணியை கூட எங்கே கழட்டி விடுறான்? கடலுக்கு போயிடும். ஏன் 100 டிஎம்சி தண்ணியை செக் டேம் கட்டி 100 டிஎம்சியை காவிரி படுகையிலேயே தேக்கலாம்? கர்நாடகாவில் தேக்கிறான், ஆந்திராவில் தேக்கிறான், கேரளாவில் தேக்கிறான். இங்கே மண்ணு திருடுவதற்காக சேகர் ரெட்டி, மணல் ரத்னம், சிஎம்ஏ கூட பேசுகிறான். சிஎம்ஏ கூப்பிட்டு 500 கோடி கொடு, 1000 கோடி கொடு, படிக்காசு புடிக்காசு. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவால்களாக என்ன இருக்கும்? அவர் என்ன விஷயத்தை முதன்மை கொடுத்து பார்க்கணும்? நீங்கள் இப்போ அவருக்கு அதிகமாக போதை, எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கஞ்சா விற்கிறான், ஹெராயின் விற்கிறான், பெத்தப்பட்ட பண்ணி விற்க, எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. அதில் தான் இந்த வருஷம் வந்து 8750 கொலை நடந்திருக்கு. 44,000 பாலியல் வழக்கு, எல்லாம் போதையில் தான். அவரே 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிறாங்க. அவரை விஜய் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுங்கிறாங்க. அப்போ எப்படி அவர் செய்வார்? சும்மா முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தா போதுமா? பிஜேபி உன்னிப்பாக பார்த்துட்ருக்கான், திமுக கழுகு உன்னிப்பாக பார்த்துட்ருக்கு. இதையெல்லாம் அவர் சரி செய்யலைன்னா எங்கே 500 கோடி வாங்குறாரு? இப்போ 500 கோடி 1000 கோடி எடுத்துகிட்டு எல்லாம் அவருக்கு தெரிஞ்ச நடிகை வீட்டுக்கெலாம் போயிடுவான். அம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு அந்த கான்ட்ராக்ட் வாங்கி கொடு, எனக்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கொடு, ஹைவேஸ் மினிஸ்டர் வாங்கி கொடு, இபி மினிஸ்டர் வாங்கி கொடு. இப்பெல்லாம் நடக்கும், பேரம்லாம் நடக்கும். அவருக்கு அது ஒன்றுமே தெரியாது. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது விஜய்க்கு. அங்கே என்ன நடக்கும்? பெரும் கொள்ளை நடக்கும். எம்ஜிஆர் கட்டுப்பாடாக வச்சுருந்தார். 77 80 வரைக்கும் சின்ன ஊழல் கூட கிடையாது. ஏன்னா கருணாநிதி ஊழல் பண்ணுவார், எம்ஜிஆருக்கு தெரியும். கருணாநிதியுடைய ஊழல் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சதுனால 3 வருஷம் ஒன்றுமே நடக்காமல் வச்சுருந்தார். 77 80 ஆட்சி கவிழ்க்கிற வரைக்கும். இப்போ விஜய் அப்படிலாம் கவனம் செலுத்துவாரா? அங்கே புஷி கிடைச்சா மொத்தம் வசூல் பண்ணிட்டு போயிடுவான். ஆதவரிச்சா கிடைச்சா மொத்தம் எடுத்துகிட்டு போயிடுவார். எல்லா வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்கள் தான். இதையெல்லாம் மீறி இந்த மக்களுடைய தலைவிதி காப்பாற்றப்படுமா? பாவம் இந்த மக்கள். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பதவி ஏற்று 15 நாளில் தெரிஞ்சு போயிடும். யார் முதலமைச்சர் அலுவலக அதுவா அதிகாரிகள்? நீங்கள் இப்போ ஆட்சி மாறுச்சுன்னா பழைய திருடம் பூரா இங்கே வந்துடுவோம். எங்கே நேருக்கு தேடி கொடுத்தாலும், இப்போ ஹெல்த்தில் மாசுக்கு தேடி கொடுத்தாலும், நேருக்கு தேடி கொடுத்த ஐஏஎஸ் எல்லாம், ஐயா நான் இவருக்கு 4000 கோடி தேடி கொடுத்தேன், இவருக்கு நான் 3000 கோடி தேடி கொடுத்தேன், என்ன வச்சுங்கய்யா, எல்லாம் போயிடுவான். சிஎம் ஆஃபீஸுக்கு போயிடுவான். நான் உங்களுக்கு வருஷம் பேசாமல் இருங்க, ஒரு 20,000 கோடி தேடி கொடுத்துட்றேன். எந்த அக்கௌண்ட்டில் போடணும்? சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணுமா, இல்லை ஏதாவது லக்சம்பர்க் அக்கௌண்ட்டில் போடணுமா, இல்லை ஏதாவது ஜெர்மன் அக்கௌண்ட்டில் போடணுமா? சொல்லுங்கள். முதலமைச்சர் அலுவலக அதிகாரி பூரா. ஏன்னா ஒரு டீலிங்கில் 500 கோடி 1000 கோடி கிடைக்கும். அத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளும் நீங்கள் எனக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் கொடுங்க அந்த 5 கோடி ரூபா, எனக்கு திருப்பூர் எஸ்பி கொடுங்க 3 கோடி ரூபா. இதெல்லாம் திராவிட இயக்கத்தில் நடக்குது. எனக்கு டி நகர் போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் 25 லட்ச ரூபா. டி நகர் பாண்டிபஜன் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு? 25 லட்ச ரூபா. திருவள்ளிக்கேணி இன்ஸ்பெக்டருக்கு 25 லட்ச ரூபா. ஏன்? 1800 லாட்ஜ் இருக்கு. ஒரு லாட்ஜுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். மாதம் 11 லட்ச ரூபா வசூல். இப்படியான இதெல்லாம் ஒழிக்கணும் தான் விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒழிப்பாரா? இன்னும் நடக்குன்னு தெரியறதுக்குள்ளே 1 வருஷம் ஆயிரும். பொட்டி வாங்கி எங்கேயோ போயிட்டு இருக்கு, பின்னாடி வெளியே போயிட்டு இருக்கு, அதுக்கு 1 வருஷம் ஆயிரும். ஜெயலலிதாவே சசிகலாவை கட்டுப்படுத்த முடியலையே. ஜெயலலிதாவை சசிகலா கட்டுப்படுத்த முடியாமல் சசிகலா குற்றவாளியால் செத்து போச்சு. யார் காரணம்? ஜெயலலிதா கல்வி இருக்குது, படிச்சிருக்கு, இங்கிலீஷ் தெரியும்,
டெல்லி இதெல்லாமே அந்த அம்மாவுக்கு ஒரு எம்ஜிஆர் எப்போ 84 கொண்டு போய் டெல்லியில் உட்கார வச்சார். அந்த அம்மா 91 தான் ஆட்சிக்கு வந்து. அப்போ சசிகலா வந்தம்மா மீற முடியலையே. கடைசியில் எப்படி செத்து போச்சு? குற்றவாளி செத்து போச்சு. நடிச்சுது. நான் ₹1 தான் சம்பளம் வாங்குறேன். ₹1 சம்பளம் வாங்குறது எப்படி 62 கோடி வந்து? அந்த வழக்கு வந்ததா? ஆமாம், செத்து போச்சு. கருணாநிதி சர்க்காரிய கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம். இப்போ திமுகவுடைய எதிர்காலம் என்னன்னா, சென்னைங்கிறது திமுகவுடைய மிகப்பெரிய கோட்டை. இப்போ கொங்கு மண்டலம் எப்படி அதிமுகவுக்கோ, சென்னைங்கிறது திமுகவுக்கு. சென்னையில் இந்த அளவுக்கு பின்னடைவுக்கும் சென்னை திமுகவுடைய கோட்டையிலே இப்படி ஓட்டை விழுந்திருக்கும் போது திமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? திமுக அழிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நானே நம்பினேன் திமுக கோட்டையில் ஓட்டை விழுகாது. நீங்கள் பெரம்பூரில் விஜய் ஜெயிக்க மாட்டான்னு நானே நம்பினேன். ஏன்னா திமுகவோட கோட்டை அவ்வளவு வலிமையாக இருக்குன்னு நினச்சேன். எஃகு கோட்டைன்னு நினச்சேன். அது மண் கோட்டையாக போச்சு. இனி வாய்ப்பே இல்லை. திமுக இனி கரையேறுவதற்கான வாய்ப்பே இல்லை. திராவிட இயக்கம் காங்கிரஸ் எப்படி அழிஞ்சு போச்சு, அதே போல் முதல்ல திமுக அழியுது, அப்புறம் அதிமுக அழியுது. திமுக திராவிட இயக்கத்தை இந்த மக்களே தோக்கடிச்சிருக்கான். எந்த சினிமாவை வைத்து இந்த அண்ணா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரோ அது பெரியாரை கொச்சப்படுத்தி, பெரியாரை கேவலப்படுத்தி, பெரியார் இருந்த கணக்கு புள்ள தான் அண்ணாதுரை. பெரிய அறிவாளி இல்லை, அறிவே இல்லாத ஆள் தான் அண்ணாதுரை. பெரியாருடைய கணக்கு புள்ள வேற என்ன? என்ன வேலை பார்த்தாரு? திருப்பூர் மாநாட்டில் செங்குந்து முதலிய இளைஞரணி செயலாளராக வந்த ஆள் தான் அண்ணாதுரை. அண்ணாவும் பெரியாரும் திருப்பூர் தான் முதல்ல சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த சிலை இருக்கு. இந்த அண்ணாதுரை தம்பி உன் தங்க முகத்தை காமி, சினிமா எங்க அரசியல் எங்க எடுத்துட்டு வந்து விட்டாரு? கோடம்பாக்கத்தில் வந்து விட்டார். அதோட இந்த திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது சினிமாக்காரனால. எம்ஜிஆர் எந்த தப்பு தண்டா பண்ணல, ஊழல் பண்ணல, புலிகளுக்கு கூடி கூடிய வாரி கொடுத்து செத்து போயிட்டார். இருந்தால் நீங்கா புகழோட சேரி பூரா எம்ஜிஆர் சிலை தான் இருக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த அண்ணாதுரை கும்பல், கருணாநிதி கும்பல் சினிமாவை காண்பித்து தான் அதிகாரத்துக்கு வந்தாங்க. இப்போ அதே சினிமாவால் திராவிட இயக்கம் அழிந்து போய்விட்டது, அழிய ஆரம்பித்து விட்டது, செல்லரிக்க ஆரம்பித்து விட்டது. முடிஞ்சது, அவ்வளோதான். இனி வாய்ப்பே இல்லை திமுக ஆட்சிக்கு வரும்னு. காங்கிரஸ் 67, திமுக 26. காங்கிரஸ் அழிந்தது 1967, திமுக திராவிட இயக்கம் அழிந்தது 2026. சரிங்க, இப்போ அந்த தீர்ப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, மக்கள் கொடுக்குறது. இன்னும் ஃபைனல் ரிசல்ட் நமக்கு வந்துடும். இன்னும் அடுத்த கட்ட இந்த அரசியலில் இன்னும் பெரும்பான்மை இந்த கடைசி முடிவுக்குள்ளே வருமா, இல்லை பெரும்பான்மைக்கு இன்னும் சில கட்சிகளுடைய ஆதரவு பெற வேண்டியது வருமா? இன்னும் அரசியலில் புது புது ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்லாம் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.